Hi 10th பசங்களா, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் நம்மளுக்கு 2 மார்க் கிராமர்ல கேட்பாங்க இல்லையா? அதுதான் இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம் அண்ட் கம்ப்ளீட்டா கத்துக்க போறோம் ரொம்ப தரவா. வெல்கம் டு வேதாந்து, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா 6 டைப் இருக்கு. அந்த 6 டைப்பும் என்னென்னங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ விச், தட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு பொருள் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணலாம். ஹூ வந்து ஒரு பர்சன் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். ஹூமும் ஒரு பர்சன் பற்றி பேசும்போது தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹூஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஒரு பர்சனுக்கு சொந்தமான ஒரு பொருள் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். வேர்னா ஒரு பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஒரு டைமை பற்றி பேசும்போது வென் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வை யூஸ் பண்ணுவோம். இதை தான் இந்த 6 டைப்புமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கிரேட் 10 வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட லிங்க்கை நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைப்பான விச், தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பொருள்கள் பற்றி பேசுறதுக்கு தான் இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த கார் ஐ பாட் இட் லாஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஷினை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க? திஸ் இஸ் த கார் விச் ஐ பாட் லாஸ்ட் இயர். ஸோ இந்த இடத்துல காரை பற்றி தான் பேசணும் இல்லையா? ஸோ இந்த கொஷினை படிக்கும் போதே அது எதை பற்றினது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு பர்சன் பற்றி பேசுகிறாங்களா, ஒரு பொருள் பற்றி பேசுகிறாங்களா, என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறமா கரெக்டான வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த கார் ஐ பாட் இட் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லும்போது காரை பற்றி தான் பேசணும். அப்போது கார் அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? விச் யூஸ் பண்ணலாம். இப்படி தான் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? திஸ் இஸ் த ட்ரெஸ் ஷீ wore it to the party. ஸோ இந்த சென்டென்ஸில் எதை பற்றி பேசுகிறாங்க? ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதுவும் ஒரு பொருள் தானே, அதை எப்படி சொல்ல போகிறோம்? திஸ் இஸ் த ட்ரெஸ் தட் ஷீ wore to the party. விச், தட் இது ரெண்டுமே ஒரு பொருள் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஓகே, இப்போ ஹூ அப்படிங்கிற வேர்டை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சனை பற்றி பேசும்போது தான் ஹூ அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஷீ இஸ் த கேர்ள் ஷீ சிங்ஸ் வெல். இந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறாங்க? ஷீ அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அவங்க ஒரு பர்சன் தானே. அப்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஷீ இஸ் த கேர்ள் ஹூ சிங்ஸ் வெல், இந்த 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னங்கிறதான் கேள்வி. இங்கே ஒரு பர்சன் பற்றி பேசுகிறோம். அப்போது இந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஷீயை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ஷீ இஸ் த கேர்ள் ஹூ சிங்ஸ் வெல். 2 தடவை நம்ம ஷீ சொல்ல வேணாம், ஏன்னா ஒரு தடவையே சொல்லியாச்சு. அண்ட் இன்னொரு தடவை ஷீ சொல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுனையும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஹீ இஸ் த டீச்சர் ஹீ ஹெல்ப்ட் மீ வித் மை ப்ராஜெக்ட். இப்படின்னு 2 கம்ப்ளீட் சென்டென்சஸ் இருக்குது, வேறு சென்டென்சஸ். ஸோ இதை கம்பைன் பண்ணும். இப்போது இந்த 2 சென்டென்ஸ்லையும் யாரை பற்றி பேசுகிறாங்க? ஒரு டீச்சரை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, ஒரு பர்சனை பற்றி. அப்போ இங்கேயும் ஹூ அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஃபுல் ஸ்டாப்பை எடுக்க போகிறோம், பின்னாடி எடுக்க போகிற ஹீ அதையும் சேர்த்து எடுத்துட போகிறோம். அதுக்கு பதிலாக ஹூ அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஹீ இஸ் த டீச்சர் ஹூ ஹெல்ப்ட் மீ வித் மை ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து ஹூம். ஹூம் அப்படிங்கிறதும் ஒரு பர்சனை பற்றி பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஹூமுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துடலாமா? ஒரு எக்ஸாம்பிளை பார்த்து அதோட தமிழ் மீனிங் பார்த்தாலே உங்களுக்கு இந்த 2க்கும் இருக்க வித்தியாசம் புரிஞ்சிடும். எஸ், ஸோ ஷீ இஸ் த பர்சன் ஐ அட்மயர் ஹர் த மோஸ்ட். அவளை தான் நான் ரொம்ப வந்து ரசிப்பேன் அண்ட் அவளை மாதிரி ஆகணும்னு எனக்கும் ஆசை, நான் ரொம்ப அட்மயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 2 தனித்தனி சென்டென்சஸாக இருக்குது, நடுவில் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபுல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணணும். அட் த சேம் டைம் எஸ், இந்த இடத்துல வந்து ஷீ அப்படிங்கிறது 2 தடவை ரிப்பீட் ஆகலை இல்லையா, இங்கே ஹர் அப்படின்னு ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஹர் அப்படிங்கிற வேர்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு ப்ரோனவுன் இருக்குன்னா பின்னாடி வரக்கூடிய ப்ரோனவுனை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன ஆக போகுது? ஷீ இஸ் த பர்சன் ஐ அட்மயர் ஹர் த மோஸ்ட்னு வரும்போது இந்த இடத்துல ஷீ இஸ் த பர்சன் ஹூம் ஐ அட்மயர் த மோஸ்ட். ஓகே, யாரை நான் ரொம்ப ரசிக்கிறேனோ அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ ஹூனா யார்? ஓகே, ஸோ அந்த பொண்ணு தான் நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை பற்றி பேசுகிறோம். ஓகே,
பட் இந்த இடத்துல அந்த பொண்ணை நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது யாரை அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். சரியா? ஸோ அந்த பொண்ணு தான் she is the girl, யாரை நான் மிகவும் ரசிக்கிறேனோ அது அவள் தான் அப்படின்னு சொல்லும்போது யாரை அப்படிங்கிற வேர்டு வரும்போது இங்கே whom அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அவள் அவன் இப்படியெல்லாம் சொல்லும்போது who. ஓகே, அவரை யாரை அப்படின்னு வரும்போது whom. You met a doctor yesterday, he is very famous. ஸோ இந்த இடத்துல ஒரு பர்சனை பற்றி மட்டும் பேசல, ஒரு பர்சன் கூட இன்னொருத்தரை லிங்க் பண்ணியும் பேசுகிறோம். நீ நேற்று ஒரு டாக்டர் பார்த்த இல்லையா, அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது நீ யாரை நேற்று போய் சந்தித்தாயோ அவர் ரொம்ப பிரபலமானவர் அப்படி தானே சொல்லுவோம். அப்போ யாரை அப்படிங்கிற வேர்டு வரும்போது இங்கே whom அப்படிங்கிறது வரும். The doctor whom you met yesterday is a famous person, இல்லை is very famous அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் whose அப்படிங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம், ஆனால் பர்சனை பற்றி மட்டும் பேசாமல் அந்த நபருக்கு சொந்தமான ஒரு பொருள் பற்றி பேச போகிறோம். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு பர்சனோட கார், ஒரு பர்சனோட அமௌண்ட்டு, ஒரு பர்சனோட பைக், ஒருத்தரோட புக்கு, இப்படியெல்லாம் பேசும்போது அங்கே ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோமா? கிடையாது. அந்த பர்சனுக்கு சொந்தமான ஒரு பொருளை பற்றி பேசணும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம whose யூஸ் பண்ண போகிறோம். This is the boy, his dog ran away. இந்த இடத்துல his, her இந்த மாதிரியெல்லாம் வந்தாலே அவங்களுக்கு சொந்தமான பொருள் பற்றி தான் பேசுகிறாங்க. அவனுடைய, அவளுடைய, என்னுடைய அப்படியெல்லாம் வரும்போது அந்த இடத்துல ஒரு எனக்கு சொந்தமான பொருள் பற்றி பேசுகிறேன், அவனுக்கு சொந்தமான பொருள் பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த இடத்துல என்னவா ஆகும்? whose அப்படிங்கிற ப்ரோனவுன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். this is the boy அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே ஃபுல் ஸ்டாப் அண்ட் his அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக whose அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ண போகிறோம். this is the boy whose dog ran away. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். she is the girl, her book is lost. இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு புக்கை பற்றி பேசுகிறோம். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? she is the girl whose book is lost. ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப் ஹர் இந்த ரெண்டு வருஷம் எடுத்துட்டு அவளுடைய புக்கு ஹர் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய சொந்தமான பொருள் பற்றி பேசும்போது தானே அவனுடைய, அவளுடைய இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஃபுல் ஸ்டாப் ஹர் இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக whose அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ண போகிறோம். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வேர் அப்படிங்கிற ப்ரோனவுனை எங்கே ஆட் பண்ண போகிறோம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பிளேஸை பற்றி பேசும்போது, ஒரு இடத்தை பற்றி பேசும்போது, எக்ஸாம்பிள் this is the park we play here. this is the park we play here அப்படின்னு இருக்கு. இங்க பார்க்கை பற்றி பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு இடம் இல்லையா? அப்போ this is the park where we play அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க் அப்படிங்கிற வேர்டை குறிக்கிற மாதிரி தான் here, there இந்த மாதிரி வேர்ட்ஸுமே இருக்கு. அப்போ அது வரக்கூடாது. எப்படி ஒரு சென்டென்ஸில் ஷீ வந்தால் திரும்பவும் பின்னாடி ஷீ, ஹர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வராதோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ஹியர் அப்படிங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே ஒரு ப்ரோனவுனை ஆடே பண்ண போகிறேன். அப்போது ஏற்கனவே பார்க்குன்னு சொல்லியாச்சு, திரும்பவும் அதையே டினோட் பண்ணுற இன்னொரு வேர்டு வரக்கூடாது. திஸ் இஸ் த பார்க் வி பிளே ஹியர்னு வரும்போது திஸ் இஸ் த பார்க் வேர் வி பிளே இங்கே ஒரு இடத்த பற்றி பேசணும். ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துட்டு வேர் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஷீ ஷோட் மீ அ ஹவுஸ், ஷீ லிவ்ஸ் தேர். அவள் எனக்கு ஒரு வீடு காட்டினா அவள் அங்கே தான் தங்கிட்டு இருக்கா, அவள் அங்கே தான் வாழ்கிறா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹவுஸ் தேர் ரெண்டு ஷீ இருக்குல்ல மேம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சென்டென்ஸ் அவளை பற்றியா இல்லை அவளோட வீட்டை பற்றியா? வீட்டை பற்றி. அப்போது ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்தால் போதும், பின்னாடி இருக்கக்கூடிய தேர் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ப்ரோனவுன் ஆட் பண்ணணும். ஹவுஸுங்கிறது ஒரு இடம். ஸோ இடத்த பற்றி பேசும்போது வேர் தான் யூஸ் பண்ணணும். ஷீ ஷோட் மீ த ஹவுஸ் வேர் ஷீ லிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஷீ வரலாம், ஏன்னா சென்டென்ஸ் அவளை பற்றி இல்லை, அவளோட வீட்டை பற்றி இருக்குது. கிளியர்? இப்போ வென் அப்படிங்கிற டைப்பை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஒரு டேட் பற்றி சொல்லும்போது இல்லை ஒரு டைம் பற்றி பேசும்போது தான் வென் யூஸ் பண்ண போகிறோம். எப்பொழுது அப்படிங்கிற வேர்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் அங்கே வென் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? எக்ஸாம்பிள் ஐ வில் நெவர் ஃபர்கெட் த டே. நான் ஒரு நாள் வந்து ஜெயிச்சேன், அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ இங்கே எதை பற்றி பேசுகிறோம்? அந்த ஒரு பர்டிகுலர் நாளை மட்டும்தான் பற்றி பேசுகிறோம். அப்போது அந்த இடத்துல நான் வென் அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஐ வில் நெவர் ஃபர்கெட் த டே வென் ஐ ஒன். நான் எப்போ ஜெயிச்சனோ அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்வது தான் இந்த சென்டென்ஸோட தமிழ் மீனிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். சம்மர் இஸ் த சீசன் வி கோ டு பீச்.
சம்மர் டைமில் தான் நாங்கள் பீச்சுக்கு போவோம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சம்மர் டைம் சீசன்ஸ் பற்றி பேசும்போதும் நம்ம வென் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ சம்மர் இஸ் த சீசன் வென் வி கோ டு த பீச். அவ்வளோதான் பசங்களா. ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இஸ் வெரி வெரி சிம்பிள். எங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா ஹூ, ஹூம், ஹூஸ் தான் கன்ஃபியூஸ் ஆகும், மற்றபடி வேறு எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ ஒய்னா என்ன, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது கதையாக நம்ம வந்து ரீசன் சொல்லணும் இல்லையா, இதனால தான் சொல்லிட்டு அந்த மாதிரி ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வேர்ட் தான் ஒய். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஹாப்பி, ஐ நோ த ரீசன். அவள் ஹாப்பியாக இருக்கா, ஏன்னு எனக்கு தெரியும், அதுதான் ஆக்சுவலி மீனிங். பட் அது கரெக்டாக கொடுக்கல, 2 சென்டென்ஸாக பிரித்து போடும்போது அது கரெக்டாக வரலை. ஸோ அதை ஒன்றா சேர்த்து நம்ம சொல்ல போகிறோம். ஐ நோ த ரீசன் ஒய் ஷீ இஸ் ஹாப்பி. அவள் ஏன் சந்தோஷமாக இருக்கான்ற ரீசன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஒய் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கொஷினுக்கான பிடிஎஃப் வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், ஸோ தட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.